Unit 3 Accounts of Partnership Firms Fundamentals. Format of Partners Capital Account under Fluctuating Capital Method. இப்போ Fluctuating Capital Method பார்க்குறோம். இதில் ஒரே ஒரு அக்கௌண்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதில் ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைட் பை பேலன்ஸ் பிராட் டவுன்னு கொண்டு வந்துட்டு அடிஷ்னல் கேபிட்டல் கொண்டு வந்தால் கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட்னு எழுதணும். interest on capital, salary, commission, profit and loss or appropriation account, share of profit இதெல்லாம் கிரெடிட் சைடில் வரும். டெபிட் சைடில் பெர்மனெண்ட்டாக கேபிட்டல் வித்ட்ரா பண்ணால் டு கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட்னு எழுதணும். ட்ராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட், ஷேர் ஆஃப் லாஸ் இருந்தால் இங்கே வரும். அதுக்கு அடுத்தது நம்ம டோட்டல் கிரெடிட் சைட் தான் அதிகமாக இருக்கும் மேக்ஸிமம். அதை கிரெடிட் சைட் டோட்டல் எடுத்து எழுதி டெபிட் சைடில் பேலன்ஸ் அரைவ் பண்ணோம்னா டு பேலன்ஸ் கேரி டவுன் க்ளோசிங் பேலன்ஸ் கிடைக்கும். இதான் வந்து ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு. ஸோ இப்போ இதில் ஒரு எக்ஸசைஸ் நம்பர் 4 நம்ம பார்க்கலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ப்ரிப்பேர் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் பத்மினி அண்ட் பத்மா வென் தேர் கேபிட்டல்ஸ் ஆர் ஃப்ளக்சுவேட்டிங். Capital on 1st January 2018 credit balance, drawings கொடுத்துருக்குறாங்க, interest on drawings கொடுத்துருக்காங்க, share of profit, interest on capital, salary, commission கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நாம் கேபிட்டல் அக்கௌண்ட் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேலன்ஸ் கேபிட்டல் ஆன் 1st January 2018 அதை வந்து நம்ம இங்கே 2018 January 1 by balance brought down எழுதி இந்த 5 lakhs and 4 lakhs எழுதுறோம். 5 lakhs 4 lakhs. next drawings வந்து இங்க கேபிட்டல் அக்கௌண்டோட டெபிட் சைடு வரும். 2018 December 31st 2 drawings. நம்ம drawings வந்து 70,000 and 40,000. ஸோ டெபிட் சைடில் 70,000 40,000 ட்ராயிங்ஸ் எழுதிடுறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸும் டெபிட் சைடில் தான் எழுதணும். 2,000 1000. ஸோ 2,000 பத்மினி பத்மா 1000 எழுதிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் வந்து கிரெடிட் சைடில் வரும். கேபிட்டல் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடு. இது ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரே ஒரு அக்கௌண்ட்டை கேபிட்டல் அக்கௌண்ட்லேயே எல்லாமே வந்துடும். இங்கே ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் 52,000 40,000 52,000 40,000. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 30,000 24,000. so interest on capital 30,000 20,000. next salary பத்மினி மட்டும் 45,000. so salary பத்மினி காலத்தில் இங்கே 45,000. இது வந்து டேஷ். கமிஷன் வந்து பத்மினி காலத்தில் டேஷ், பத்மா காலம் வந்து கமிஷன் பை கமிஷன் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு எழுதி 21,000 எழுதிடுறோம். இப்போது நாம் இங்கே அந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டை பேலன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாமே டோட்டல் போட்டோம்னா நமக்கு 6,27,000 வருது. 6,27,000. ஸோ அதை எழுதுகிறோம். 6,27,000. பத்மா காலம் வந்து டோட்டல் போட்டோம்னா 4,85,000 வருது. 4,85,000. ஸோ இதே டோட்டலை இங்கே நாம் எடுத்து எழுதுகிறோம். 6,27,000 4,85,000. இப்போ இதிலேருந்து 6,27,000 இருந்து இந்த 72,000 லெஸ் பண்ணோம்னா 5,55,000 கிடைக்குது. இங்கே பேலன்சிங் ஃபிகர் வந்து 5,55,000. நெக்ஸ்ட்டு இந்த 4,85,000லேருந்து இந்த 41,000 லெஸ் பண்ணணும். ஸோ 4,85,000 41,000 லெஸ் பண்ணோம்னா 4,44,000 கிடைக்குது. ஸோ 4,44,000.
ஸோ இதுதான் வந்து க்ளோசிங் பேலன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டோட க்ளோசிங் டூ பேலன்ஸ் கேரி டவுன். நெக்ஸ்ட்டு அது ஓப்பனிங் பேலன்ஸ் நெக்ஸ்ட் இயருக்கு வரும் 2019 January 1 பை பேலன்ஸ் ப்ராட் டவுன்னு எழுதி 5,55,000 4,44,000 அப்படின்னு எழுதிடுறோம். ஸோ இதுதான் வந்து ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் நாம் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு எழுதுகிறோம். ஒரே ஒரு அக்கௌண்ட்டு தான் கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும்தான். ஸோ இந்த ஓப்பனிங் பேலன்ஸை கொண்டு வந்துட்டு டெபிட் சைடில் ட்ராயிங்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் வந்துடும். மீதி கிரெடிட் சைடில் ப்ராஃபிட், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, கமிஷன் இதெல்லாம் எழுதி நெக்ஸ்ட்டு கிரெடிட் சைடு அதிகமாக இருக்குது அது டோட்டலில் எழுதி இங்கே அதே டோட்டலை டெபிட் சைடு கொண்டு வந்து இந்த பேலன்ஸ் அரைவ் பண்ணுறோம். இது க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேபிட்டல். ஸோ அது நெக்ஸ்ட் இயருக்கு ஓப்பனிங் பேலன்ஸாக கொண்டு வரும். தட்ஸ் ஆல்.